மதுரை கருப்பாலை பகுதியில் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர். கரும்பாலை பிடி காலனி பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நீட் தேர்வு எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரையில் நீட்டிற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், மதுரையில் நீட்டிற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்குள்ள களச்சூழல் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் அதேபோன்று டெல்லி மற்றும் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய கரும்பாலை பிடி காலனி பகுதியில் நீட் தேர்வு மக்கள் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பிலாக அந்த பகுதியில் ஒரு 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான் காவல்துறை தரப்பில் இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என கூறி அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அவர்கள் வீட்டுக்கு முன்பாக நிழல் பந்தல் அமைத்து இது போன்ற காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். நீட் தேர்வு எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடங்கிய நிலையில் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராக அதேபோன்று காவல்துறையினருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து 3 வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வரக்கூடிய அளவிற்கு அவர்களின் போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் நிழற்பந்தர்கள் அமைக்கப்பட்ட இடத்தில் அந்த இடத்திலிருந்து நிழற்பந்தர்கள் அதேபோன்று பதாகைகள் எல்லாம் காவல்துறையின் மூலமாக அகற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து கடும் வெயிலில் அந்த 3 பெண் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களையும் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து வருவதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. இன்றைய தினம் கரப்பன்பூச்சி கட்சியினர் நாடு முழுவதிலும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் மதுரையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நீட் தேர்வு எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி சல்மான்.